விஜய் அவர்கள் சொல்கிறார்கள் பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதானே. அந்த விஜய் அவர்களிடம் கேட்கணும், எத்தனை கோடி சம்பளம் வாங்குறீங்க? 200 கோடி ஓவா. இவர்களுக்கெல்லாம் 200 கோடி 100 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறோம். தமிழ்நாட்டுக்கு சினிமா துறையில் ரங்கராஜ் பாண்டேங்கிற பெரிய அறிஞர், அவர் சொன்னா சோசியம் சொன்னா எல்லாம் நடந்துடும். வடிவேல் சார் சொல்ற மாதிரி துபாய்க்கு போனீங்கன்னா ரோடு பல பலன் இருக்கு, சோத்த கொட்டி அடிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய பெருந்தலைவர் தமிழக தலைவர் கலைஞர் தான் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் என்பதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி ஒரு பெண்ணுக்கு 360 ரூபாய் ஒரு நாள் குறைந்தபட்ச ஊதியம், ஆணுக்கு 480 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் என்று ஒரு சட்டத்தை போட்டார். இந்தி பண்டித்துகள் அக்கரஹாரத்தில் மயிலாப்பூர் இருக்கிற அந்த இந்தி பண்டித்துகளை விட, மனநோயாளி ஹச் ராஜா விட எங்கள் அண்ணன் பெருமரியாதைக்குரிய எங்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களால் அரசியல் மேடையில், அதை உங்க கூட்டத்தில் பெருமையோட சொல்லணும், அண்ணன் கூட சொன்னேன், ரங்கராஜ் பாண்டேங்கிற பெரிய அறிஞர், அவர் சொன்னா சோசியம் சொன்னா எல்லாம் நடந்துடும். எல்லாரும் வெளியே நின்று விமர்சிச்சோம். நான் கோயில்பட்டிக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய தோழர், பழுத்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தோழர், வயது 90 இருக்கும். தம்பி நீ மா சுப்பிரமணியனுக்கு நெருக்கமான்னு கேட்டார். ஐயா சொல்லுங்க ஐயா. நான் சொன்னு சொல்லு தம்பின்றாரு. என்னங்க ஐயா, உங்க கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் சூதுவாதெல்லாம் பத்தலப்பா, எதிரியை எவன் பேசுறானா அவன் வாயெல்லாம் அடைக்க வைக்கணும். மாசுதாயா அந்த வேலையை செஞ்சிருக்காரு. மேடையில் எதிர்த்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தான். அந்த எதிரியை கூப்பிட்டு அடுத்த முதலமைச்சர், அடுத்த வெற்றி பெற போற கட்சி திமுக தான், அடுத்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சொல்ல வச்சார் பாருப்பா. அந்த தந்திரம் அந்த ரங்கராஜ் பாண்டேயை விட, பெருமரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை விட நல்லா இந்தி பேசுற இந்தி பண்டித்தலாம் எந்த ஊருக்கு வந்துட்டான். என் ஊர் ராமநாதபுரம், எங்க ஊர் சிவகங்கை, எங்க ஊர் கன்னியாகுமரிக்கு வேகாத வெயில பானிபூரி விற்கவும், வேகாத வெயில சொற்று விற்கவும் ஹிந்தி பண்டித்தலாம் வந்துட்டான். ஏன் வந்தான் தெரியுமா? அவனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை. இந்தியாவோட அடையாளம் இந்தி இல்லை. காஷ்மீருடைய தாய்மொழி காஷ்மீர் என்கிற மொழி, இமாச்சல பிரதேச தாய்மொழி ஹிம் என்கிற மொழி, பஞ்சாபுடைய தாய்மொழி பஞ்சாபி என்கிற மொழி, உத்தரப்பிரதேச தாய்மொழி அவதி கனௌஜ் என்கிற மொழி, இங்க இருக்க பீகாருடைய தாய்மொழி மைதிலி சாந்தலி அவதி கனௌஜ் என்கிற மொழி, அசாமுடைய தாய்மொழி அசாமி என்கிற மொழி, மிசோரமுடைய தாய்மொழி மிசோமி என்கிற மொழி, நாகாலாந்துடைய தாய்மொழி நாகா என்கிற மொழி, திரிபுராவுடைய தாய்மொழி திரிபுரி என்கிற மொழி, இங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேச தாய்மொழி கனௌஜ் அவதி என்கிற மொழி, ராஜஸ்தான் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி ராஜஸ்தானி என்கிற மார்வாரி ராஜஸ்தானி என்கிற 2 மொழிகளை கொண்ட ஊர், குஜராத் என்கிற மாநிலத்துக்கு தாய்மொழி குஜராத்தி என்கிற ஊர் குஜராத்தி என்கிற மொழி, மகாராஷ்டிரா என்கிற மாநிலத்துக்கு மராட்டி என்பது தாய்மொழி, ஒரிசா என்கிற மாநிலத்துக்கு ஒரியா என்பது தாய்மொழி, மேற்கு வங்கம் என்கிற மாநிலத்துக்கு வங்கம் என்பது தாய்மொழி, தெலுங்கானா ஆந்திராவுக்கு நம்முடைய சுந்தர தெலுங்கு என்பது தாய்மொழி, கர்நாடகா என்கிற மாநிலத்துக்கு கன்னடம் என்பது தாய்மொழி, கேரளாவிற்கு மலையாளம் என்பது தாய்மொழி, தமிழ்நாட்டுக்கு செம்மொழியான மொழிகளின் தாயான தமிழ் என்பவர் தாய்மொழி. இவ்வளவு மொழிகள் இருக்கிற போது இந்தியாவின் அடையாளம் என்றால் ஹிந்தி என்று சொல்லுவ போது ஒரே ஒரு தலைவன் தான் திராணியோடும் தெம்போடும் எங்கள் அன்னை தமிழ் மீது நீ கை வைத்தால் உயிரே போனாலும் என் மொழியை பாதுகாப்போம் என்று சொல்வதற்கு ஒரு தலைவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது திருவாரூர் தனையன் தமிழின தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த அன்பு பிள்ளை உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருக்கு தான். நீங்க மேடையில் பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க, ஏதாவது அரசியல் கட்சி தலைவன் தமிழ்நாட்டு மேடைகளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓடுற ட்ரெயின் பீகார்ல ஓடுற மாதிரி யூபியில ஓடுற மாதிரி பேசுவானா? எவனாவது பேசுற யாராவது எந்த எதிர்கட்சி தலைவராவது ஒப்பீட்டுக்கு பீகாரை யூபி ஒப்பிடுறானா? இல்ல குஜராத்தை இல்ல ஒரிசா ஒப்பிடுறானா? என்ன ஒப்பிடுவான்? வடிவேல் சார் சொல்ற மாதிரி துபாய்க்கு போனீங்கன்னா ரோடு பல பலன் இருக்கு, சோத்த கொட்டி அடிக்கலாம். துபாயை ஒப்பிடுவான். அமெரிக்காவில் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் பல பலன் இருக்கு. சிங்கப்பூர் போனா எப்படி இருக்கு? சிங்கப்பூர் ரொம்ப அழகா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் அந்த நதிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. பிரான்ஸ்ல நதிகள்லாம் அழகா இருக்குன்னு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டோடு பீகாரை ஒப்பிட முடியாது, தமிழ்நாட்டோடு யூபி ஒப்பிட முடியாது, தமிழ்நாட்டோடு இங்க இருக்கக்கூடிய ஒரிசாவை ஒப்பிட முடியாது. அதற்கு மாறாக திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஆளுகிற இந்த தமிழ்நாடு யாரோட ஒப்பிடுறான்னா கனடாவோட ஒப்பிடுறான், இங்கிலாந்தோட ஒப்பிடுறான், அமெரிக்காவோட ஒப்பிடுறான், லண்டனோட ஒப்பிடுறான். எங்களுக்கு போட்டி அந்நிய நாடுகளோடு தான், அண்டை மாநிலங்களோடு இல்லை. அண்டை மாநிலங்கள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறது. இங்கே என்னடங்காத என்னுடைய அம்மாமார்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தி படிச்சா வேலை அடைக்கிறான்ல, எப்படியாவது நம்ம தான் பட்டம் படிக்கல, நம்ம தான் டிகிரி படிக்கல, நம்ம தான் அரசாங்க வேலைக்கு போல, ஒரு 5வது 6ஆம் கிளாஸ் படித்தோம், வெம்பாடு விட்டு வயலில் வேலை பார்த்து இல்லை 2 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது கொஞ்சமாக சொத்து சேர்த்தாவது கடனை உடனே வாங்கி வட்டியை வைக்கி நம்ம பிள்ளைய ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறோம்ல, எல்லாரும் ஆசைப்படுறோம்ல. இங்கே உட்காந்துருக்க அப்பங்கள் ஆத்தாக்கள் யாராவது ஒருத்தர், தங்கச்சி அக்கா யாராவது ஒருத்தர் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு யூபிக்கு அனுப்பணும் கனவு இருக்கா? பீகாருக்கு அனுப்பணும் கனவு இருக்கா? ஒரிசாவுக்கு அனுப்பணும் கனவு இருக்கா?
ஆனா யார் எங்கேன்னு பாசப்படுறான்? அமெரிக்காவுக்கு பாசப்படுறான், லண்டனுக்கு இருக்கான்னு பாசப்படுறான், நீங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு பாசப்படுறான், சவுதிக்கு அனுப்பி ஆசைப்படுறான், துபாய்க்கு அனுப்பி ஆசைப்படுறான், சிங்கப்பூருக்கு அனுப்பி ஆசைப்படுறான். தமிழர்கள் கனவே வெளிநாடு தான், உள்நாடு பீகாருக்கு யூபிக்கு இல்ல. ஆனா யூபிக்காரன் கனவு, பீகார்காரன் கனவு எப்படியாவது தமிழ்நாட்டை பஞ்சம் அடைக்கலாம்டா, அப்படிதான் இருக்கான். இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் வளர்ந்திருக்கிற மாநிலங்களில் உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர், உங்கள் மாவட்ட கழக செயலாளர், மக்கள் தொண்டன், மாசில்லாத மனிதனுடைய பெரும் முயற்சியால், தலைவருடைய பெரும் கடமையால் இந்தியாவில் வளர்ந்த மாநில பட்டியலில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கு. எத்தனை மணிக்கு எங்கே போனாலும் ஒரு ஊசியை போடலாம், எத்தனை மணிக்கு எங்கே போனாலும் ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போடலாம், எத்தனை மணிக்கு எங்கே போனாலும் நம்மள ஒரு டாக்டர் போல ஒரு தெளிந்த மருத்துவ அறிவு பெற்றிருக்கும் என்றால் தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது. பீகார் யூபி அப்படி இல்லை. இன்னைக்கு 11 மணிக்கு சரியில்லாட்டா போய் மகமாயி கோயிலில் மந்திரிக்கலாமா, மாட்டுச்சாணியை பூசிக்கலாமா, போய் மாட்டு முத்திரத்தை குடிக்கலாமா தான் அவன் கஸ்டமரி பிராக்டிஸ் இருக்கு. என் பிராக்டிஸ் அப்படி இருக்காது. போய் என் கருப்பன்ட்ட திருநீரை பூசிப்போம், அப்பா கருப்பா நான் போய் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் பார்த்துட்டு வரப்பான்னு தான் போவான். கருப்பன் துணை எனக்கு வேணும், மகமாய் துணை எனக்கு வேணும். ஆனால் அது மட்டும் பத்தாது, அறிவியலோடு சேர்ந்த துணை வேண்டும் என்று நாம் வளர்ந்து நிற்கிறோம் என்றால் தமிழ்நாட்டுக்கான உரத்தை, அந்த உரத்தை போட்ட பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் கலைஞரும் அவர்கள் கட்டி எழுப்பிக்கூடிய விதி அந்த விதி. அன்பு கொண்டவர்களே, இன்னைக்கு தமிழ் சினிமா உச்சம் பெற்றிருக்கிறது. எல்லா கூட்டங்களிலும் பதிவு செய்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ஹிந்தி என்கிற மொழி பலது அழிச்சிருச்சு. வளர்கிற பெரும் நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார்கள், பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதானே, பாசிசமும் பாயாசம் ஒண்ணுதானே. அது எப்படி நம்ம பாஜகவும் திமுக ஒண்ணுதாங்க, ஜஸ்ட் லைக் தட். பாஜகவும் திமுக ஒண்ணுதான். நீங்க அந்த விஜய் அவர்களிடம் கேட்கணும், எத்தனை கோடி சம்பளம் வாங்குறீங்க? 200 கோடி ஓவா. எங்க ஊர்ல சொல்றாங்க 200 கோடி ஓவாப்பு சம்பளம் வாங்குறீங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு உச்சபட்ச நடிகர் பெரும் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் பெரும் மரியாதைக்குரிய சிவகார்த்தியன் இருக்கிறார். தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் பெரும் மரியாதைக்குரிய அஜித்குமார் இருக்கிறார். பெரும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் 200 கோடி 100 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறோம். தமிழ்நாட்டுக்கு சினிமா துறையில் விண்ணை ஆளுகிற இசையமைப்பாளர் பெரும் மரியாதைக்குரிய நமது ஐயா இளையராஜா இருக்கிறார். தமிழ்நாட்டுக்குள் ஒரு ஏஆர் ரஹ்மான் இருக்கிறார். தமிழ்நாட்டுக்குள் கவிதையை எழுதி தீர்ப்பதற்கு கவிப்பரசு வைரமுத்து இருக்கிறார். எங்கேயாவது ஊர்ல, ஏதோ ஒரு ஊர்ல பிறந்தவன் இந்த சாதியால் ஒடுக்கப்பட்ட, மதத்தால் ஒடுக்கப்பட்ட, ஊரால் ஒடுக்கப்பட்டனா நான் நல்லா கவிதை எழுதுவேன்னா கிளம்பி கோடம்பாக்கத்துக்கு வந்தா எப்படியாவது கோடம்பாக்க நம்ம காப்பாத்திறேன் கவிதை எழுதலாங்கிறான். எங்கேயாவது நடிக்க தந்தா கோடம்பாக்க வாயா, உன்னை சாதி பார்க்காது மதம் பார்க்காது, நீ பழச்சிக்கலாயா, உனக்கு நல்லா பேச தெரியுமா, நீ கோடம்பாக்க வாயா வந்து வசனத்தை வாய்க்கலாம், நீ கோடம்பாக்க வந்தா எங்கேயும் பழைக்கலான்னு தமிழ்நாட்டின் பிரைடா கோடம்பாக்கம் மாறி இருக்கு. இதே போல கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் மம்புட்டியும் மதன்லாலும் சினிமாவில் வளர்ந்து நிற்கிறார்கள். இதே ஒரு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன கன்னட மொழிக்கென்று ஒரு சினிமா இருக்கு, அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு. தெலுங்குக்கு கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன தெலுங்குக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு, ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு. 4 மாநிலத்திற்கு நடிப்பு என்பது தொழிலாக, நடிப்பு என்பது வாழ்வியலாக சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரி, தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி, மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி, கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல. எங்கேயாவது உத்தரப்பிரதேசத்துக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? ஜார்க்கண்டுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? ஒரிசாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? மத்திய பிரதேசத்துக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? ராஜஸ்தானுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? ஏன் பஞ்சாபுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா? டெல்லிக்கு பார்க்க முடியுமா? ஜார்க்கண்டுக்கு பார்க்க முடியுமா? எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே இடம் பாலிவுட் மும்பை. அங்கே ஒரே அமிதாப் பச்சான், ஒரே சல்மான் கான். ஹிந்தி தான் ஒற்றை அடையாளம். ஆனால் தமிழ்நாட்டில் பிறகு அண்ணாவும் முத்தமிழர்கள் கலைஞரும் செய்த புரட்சி, அவனவன் மொழிக்கு ஒரு சினிமாக்காரர் வளர்ந்திருக்கிறார் என்றால் அந்த வளர்ச்சியை வளர்த்த இயக்கம் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம் இந்தியை தடுத்ததால் தமிழ் சினிமா வளர்ந்தது, தமிழ் இலக்கணம் வளர்ந்தது, இலக்கியம் வளர்ந்தது. நாம் செழுமையோடு வளர்ந்து நிற்கிறோம். அந்த விதையை தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டவர் தான் கலைஞர் என்கிற பெருமகன். அந்த பெருமகனுடைய தனையன் ராஜராஜ சோழனுடைய அன்பு மகன் அரசேந்திர சோழன், ராஜேந்திரன் சோழன் போல் கலைஞர் என்கிற தலைவருடைய அன்பு மகன் உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம்.